சார் அரசு மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக புதுசாக போகிறது ஒரு பதிவு பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஓபிசி வாங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறவங்ககிட்ட அந்த ஆதார் கார்டு கொடுத்து பதிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஓபிசி வாங்கலாம் அப்படின்றப்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படி இந்த பிரச்சனையை உணர்ந்து தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கிட்ட பேசி நம்ம நலம் ஏஏ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இது கண்டிப்பாக இது நம்ம வீட்டில் இருந்தபடியே அவங்க ஓபி சீட்டை பெற முடியும். இன்னொரு செய்தி என்னன்னா, ஆதார் இருந்தால் தான் அரசு மருத்துவமனையில் நம்ம சிகிச்சை பெற முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இதன் காரணமாக எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சையை நம்ம மறுக்க முடியாது என்பதையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இந்தி கலைஞர் மருத்துவமனையில் எனக்கே பண்ணியிருக்காங்க, ஆதார் கார்டு கொடுத்து நீங்க பதிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆதார் பண்ணணும். ஆதார் வந்து உடம்பு தெரியாம இல்லை, ஆதார் ஆப்ஷனல் தான், ஆதார் மேண்டேட்டரி கிடையாது. ஆனால் ஆதார் இப்போ ஒன்றிய அரசு இது மாதிரி ஆபா ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஆதார் மூலமா கிரியேட் பண்ணி சென்ற ஆட்சியிலே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% நம்மளுடைய பயனாளர்களை ஆதார் ஐடி கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. முழுமை அடையல. அதுதான் மூலியமா வந்து தெரிஞ்சவங்க பதிவு பண்ணுவாங்க சார். இப்போ தெரியாத மக்கள் என்ன சொல்றாங்க? தெரியாத மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, நிற்கிறாங்கன்னா கியூ நிற்கிறாங்கன்னா இல்லை, அவங்களுக்கே ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் அவங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க நண்பர்கள் உறவினர் இருந்தாலும் போதும், அவங்க வச்சு கண்டிப்பாக பயன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லைன்னா நேராக வந்து கூட பதிவு பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் மட்டும்தான் அப்படின்னு அவசியம் இல்லை.